இந்த தேரில் என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா 4 வடங்கள், கிட்டத்தட்ட ஒரு வடம் வந்து 320 அடி நீளம் கொண்டது, 24 இன்ச்சு சுற்றளவு கொண்டது. இந்த வடங்கள் துருக்கு பிடிச்சி இந்த வடத்தை தேரை இழுக்கும் போது இந்த தியாகேஷ பெருமான் அப்படி அமர்ந்து, அதாவது 4 ஆசனங்கள் தேருக்கு, பாக்கி எல்லா ஊர்லேயும் 3 ஆசனம் தான் இருக்கும். இந்த ஊர்ல 4 ஆசனங்கள். 4வது ஆசனம் சிம்மாசனத்துல தியாகராஜாடி கம்பீரமா 2 கத்தியோட உட்காந்துருப்பாரு. அவர் உட்காந்துருக்க அழகு, இந்த தேர் அசைஞ்சி ஆடி வர்றது, அந்த குதிரைகள் அப்படியே ஆடிட்டு வரும் பார்த்தீங்கன்னாக்கா, வீதியில் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் வந்து 2 கண்கள் போதாது. இந்த தேரை ரசிக்கிறது என்பது வந்து அப்படியேப்பட்ட ஒரு மிக ஒரு பிரம்மாண்டமான தேர். இந்த தேர் இந்த ஊரோட பெருமைக்காக சொல்லலை, இதோட எடையும் சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கீழ் மரத்தேர் மட்டும் ஒரு 300 டன் எடை கொண்டது. மேலே உள்ள கட்டுமான பொருட்கள் கிட்டத்தட்ட 50லேருந்து 70 டன் எடை கொண்டது. இதுக்கு ஹைட்ராலிக் பிரேக், ஏன்னா மக்கள் பாதுகாப்பாக போகணும். அந்த முட்டுக்கட்டைகள் போட்டாலும் கிட்டத்தட்ட 500 முட்டுக்கட்டை, ஒரு முட்டுக்கட்டை 40-45 கிலோ. அந்த 500 முட்டுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும் வீதியில் போகும்போது. இப்போ வந்து சிமெண்ட் ரோடு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தார் ரோடு. இந்த முட்டுக்கட்டையே உள்ள பூமியில் போய்டும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வைக்கும்போது. அதேமாதிரி ஒவ்வொரு முட்டுக்கட்டை ஏறும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த முட்டுக்கட்டையிலேருந்து பச்சை மரத்தில் தான் இருப்பாங்க, புளிய மரத்தில், அது சாறு வரும். இதெல்லாம் அப்படியே கண்ணுக்கே அதிசயமாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் 2010க்கு முன்னாடி மேலே வீதியில் போகும்போது குளத்து அருகையில் போவோம். குளத்து அருகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குளத்துலேருந்து பபுள்ஸ் வரும். இதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். முன்னோர்கள் சொன்னதை வச்சு நான் பார்த்துருக்கேன், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. அந்த இடம் தாங்க முடியாமல் குளத்துலேருந்து பபுள்ஸ் வரும், காற்று விடுறேருந்து வர முடிய. அதெல்லாம் ஒரு அற்புதம். இப்போ சிமெண்ட் ரோடு அதெல்லாம் வரதில்லை. இப்போ